ஓம் சாந்தி. 19/9/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு அவரவருக்குரிய நடிப்பின் பாகம் கிடைத்துள்ளது. இப்போது நீங்கள் இந்த சரீரம் என்ற ஆடையை அகற்றி வீட்டுக்கு செல்ல வேண்டும். பிறகு புது ராஜ்யத்தில் வர வேண்டும். கேள்வி: பாபா எந்த ஒரு காரியத்தையும் தூண்டுதல் மூலம் செய்வதில்லை. அவருடைய அவதாரம் நிகழ்கிறது. இது எந்த விஷயத்தால் நிரூபணமாகிறது? பதில்: பாபாவை செய்பவர் செய்ய வைப்பவர் என்றுதான் சொல்கின்றனர். தூண்டுதல் அல்லது பிரேரணையின் அர்த்தம் என்னவென்றால் சிந்தனை. பிரேரணை மூலம் அல்லது தூண்டுதலின் மூலம் புது உலகத்தின் ஸ்தாபனை நடைபெறுவதில்லை. பாபா அதை குழந்தைகள் மூலம் செய்விக்கின்றார். கர்மேந்திரியங்கள் இல்லாமலோ எதையுமே செய்விக்க முடியாது. அதனால் அவருக்கு சரீரத்தின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையின் முன்பாக அமர்ந்துள்ளனர். அதாவது ஆத்மாக்கள் தங்களின் தந்தையின் முன்பு அமர்ந்துள்ளனர். ஆத்மா நிச்சயமாக சரீரத்துடன் தான் அமர்ந்திருக்கும். பாபாவும் எப்போது சரீரத்தை எடுத்துக்கொள்ளுகிறாரோ அப்போதுதான் நமக்கு முன்பாக இருக்கிறார். இதைத்தான் ஆத்மா பரமாத்மா நீண்ட காலமாக தனியாக பிரிந்து விட்டனர் என்று சொல்கின்றனர். குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தைக்குத்தான் ஈஸ்வரன், பிரபு, பரமாத்மா என்று வெவ்வேறு பெயர்கள் கொடுத்துள்ளனர். பரமபிதா என்று ஒருபோதும் லௌகீக தந்தை அழைக்கப்படுவதில்லை. பிறகு பரமபிதா என்று மட்டுமே எழுதினாலும் தடையில்லை. பரமபிதா என்றால் அவர் அனைவருக்குமான ஒரே தந்தை ஆவார். குழந்தைகள் அறிவார்கள், நாம் பரமபிதாவுடன் அமர்ந்திருக்கின்றோம். பரமபிதா பரமாத்மா மற்றும் நாம் ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள். இங்கே நமக்குரிய பாகத்தில் நடிப்பதற்காக வருகின்றோம். சத்யுகத்தில் தொடங்கி கலியுக கடைசி வரை நடித்துள்ளோம். இது புதிய படைப்பாகின்றது. படைப்பவராகிய தந்தை புரிய வைத்துள்ளார். குழந்தைகள், நீங்கள் இதுபோல உங்களின் நடிப்பின் பாகத்தில் நடித்திருக்கிறீர்கள். இதற்கு முன்பு தெரியாமல் இருந்தீர்கள். அதாவது நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றியுள்ளோம் என்று. அனைவருமே 84 பிறவிகளை எடுக்க முடியாது. இதை புரிய வைக்க வேண்டும். அதாவது 84 பிறவிகளின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது? மற்றபடி லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயமோ இல்லை. குழந்தைகள் அறிவார்கள், நாம் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நம் பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக வருகின்றோம். நாம் நடிகர்களாவோம். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரான பகவானுக்கும் விசித்திரமான ஒரு குப்தமான நடிப்பின் பாகம் உள்ளது. பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கு விசித்திரமான குப்தமான நடிப்பு என்று சொல்ல மாட்டார்கள். இருவருமே 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுகின்றனர். மற்றபடி சங்கரருக்கு நடிப்பின் பங்கு என்பது இந்த உலகத்திலே, அதாவது சாக்கார உலகத்திலே கிடையாது. திரிமூர்த்தியில் படைத்தல், அழித்தல், காத்தல் என்று காட்டுகிறார்கள். சித்திரங்களை வைத்து புரிய வைக்க வேண்டியுள்ளது. சித்திரங்களில் எதை காண்பிக்கிறீர்களோ அதை பற்றி புரிய வைக்க வேண்டும். சங்கம யுகத்தில் பழைய உலகத்தின் விநாசமோ நடந்தாக வேண்டும். தூண்டுபவர் என்ற வார்த்தையும் தவறானது. எப்படி சிலர் சொல்கின்றனர், இன்று எனக்கு வெளியில் செல்வதற்காக பிரேரணை இல்லை என்கின்றனர். பிரேரணை என்றால் சிந்தனை. பிரேரணைக்கு வேறு எந்த அர்த்தமும் இல்லை. பரமாத்மா ஒன்றும் பிரேரணையின் மூலம் காரியம் செய்வதில்லை. பிரேரணை அல்லது தூண்டுதல் மூலம் ஞானமும் கிடைக்க முடியாது. தந்தை வருவது இந்த கர்மேந்திரியங்கள் மூலம் தனது நடிப்பை ஏற்று நடிப்பதற்காகத்தான். செய்பவர் செய்ய வைப்பவர் அல்லவா? குழந்தைகள் மூலமாக செய்விப்பார். சரீரம் இல்லாமலோ செய்ய முடியாது. இந்த விஷயங்களை யாருமே அறியவில்லை. ஈஸ்வரனாகிய தந்தையை பற்றியும் அறிந்து கொள்ளவில்லை. ரிஷி, முனி முதலானவர்கள் எங்களுக்கு ஈஸ்வரனை பற்றி தெரியாது தெரியாது என்றே சொல்லி வந்துள்ளனர்.
ஆத்மாவை பற்றியோ பரமாத்மா தந்தையை பற்றியோ யாரிடமும் ஞானம் கிடையாது. தந்தை முக்கிய படைப்பாளர், இயக்குனர், இயக்கவும் செய்கின்றார், வழிகாட்டுதல் தருகின்றார், ஸ்ரீமத் தருகின்றார். மனிதர்களின் புத்தியிலோ சர்வ வியாபி என்ற ஞானம் உள்ளது. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், பாபா நம்முடைய தந்தையாக உள்ளார். அந்த மனிதர்கள் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர் என்று அவரை சொல்லிவிடுகின்றனர் என்றால் தந்தை என்று புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், இது எல்லையற்ற தந்தையின் குடும்பமாகும். எங்கும் நிறைந்தவர் என்று சொல்வதால் குடும்பத்தின் நறுமணம் வருவதில்லை. அவர் நிராகாரி சிவபாபா என்று சொல்லப்படுகிறார். நிராகாரி ஆத்மாக்களின் பாபா, தந்தை. சரீரம் இருக்கும்போதுதான் ஆத்மா சொல்கிறது பாபா என்று. சரீரம் இல்லாமலோ ஆத்மாவினால் பேச முடியாது. பக்தி மார்க்கத்தில் அழைத்தபடி வந்திருக்கிறார்கள். அந்த பாபா துக்கத்தை போக்கி சுகம் தருபவர் என்று புரிந்து கொண்டுள்ளனர். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. 21 பிறவிகளுக்கு உயர்ந்த பதவிக்கு அதிகாரி ஆவதற்காக அனைத்து அசுரத்தனமான வழிமுறைகளையும் விட்டுவிட்டு ஒரு ஈஸ்வரிய வழிமுறைப்படி நடக்க வேண்டும். சம்பூர்ண நிர்விகாரி ஆக வேண்டும். 2. இந்த பழைய சரீரத்தில் இருந்து கொண்டு பாபாவின் போதனைகளை தாரணை செய்து தேவதையாக வேண்டும். இது மிகவும் மதிப்பு வாய்ந்த வாழ்க்கையாகும். இதில் மிக மிக மதிப்பு வாய்ந்தவராக ஆக வேண்டும். வரதானம். அனைத்து ஆத்மாக்களுக்கும் சரியான அழிவற்ற ஆதரவை தரக்கூடிய ஆதாரமூர்த்தி மற்றும் உத்தாரமூர்த்தி ஆகுக. அனைத்து ஆத்மாக்களுக்கும் சரியான, அதாவது யதார்த்தமான, அழிவற்ற ஆதரவு அல்லது உதவியை கொடுக்கக்கூடிய ஆதாரமூர்த்தி மற்றும் உத்தாரமூர்த்தி ஆகுக. விளக்கம். நிகழ்காலத்தில் உலகில் நாலாபுறங்களிலும் ஏதாவது குழப்பம் இருக்கிறது. சில இடங்களில் மன உளைச்சலுக்கான குழப்பம், சில இடங்களில் இயற்கை தமோ பிரதான வாயுமண்டலத்தின் காரணத்தினால் குழப்பம். அற்பகால சாதனங்கள் அனைவரையும் கவலை என்ற சிதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆகையால் அற்பகால ஆதாரம் பிராப்தி விதியில் களைப்படைந்து உண்மையாக ஆதரவு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆதாரமூர்த்தி உத்தாரமூர்த்தி ஆத்மாக்கள் அவர்களுக்கு சிரேஷ்டமான அழிவற்ற பிராப்திகளின் யதார்த்தமான உண்மையான அழிவற்ற ஆதரவின் அனுபவத்தை செய்ய வையுங்கள். ஸ்லோகன். நேரம் விலைமதிப்பற்ற பொக்கிஷமாகும் என்பதால் அதை வீணாக்குவதற்கு பதிலாக உடனடியாக முடிவெடுத்து பயனுள்ளதாக ஆக்குங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இப்போது ஈடுபாடு என்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். எப்படி சூரியனின் கிரணங்கள் பரவுகின்றதோ அதே போல மாஸ்டர் சர்வ சக்திமான் ஸ்திதியில் அல்லது விசேஷத்தன்மை என்ற கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரப்பும் அனுபவம் செய்யுங்கள். இதற்கு நான் மாஸ்டர் சர்வசக்திமான் விக்ன விநாசக் ஆத்மா என்ற ஸ்வமானத்தின் நினைவு என்ற இருக்கையிலே நிலைத்திருந்து காரியங்களை செய்தீர்கள் எனில் தடைகள் உங்கள் எதிரில் கூட வராது. நல்லது. ஓம் சாந்தி.